கூட ரசிகர்கள்லாம் யாருமே சண்டை போட்டுக்கிற மாதிரியான ஒரு நிலை இல்லை. ஆனால் இவங்க 2 பேருக்குமே ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை கரெக்டாக கேஷ் பண்ணி தான் இந்த படத்தையே செலக்ட் பண்ணி பண்ணுறாங்கிறது தான் தெளிவான யுக்தி. ஆனால் இந்த சூரிய மேட்ரு சொன்னீங்க இல்லையா, இந்த மன்சூர் மேட்ரு, இந்த அவரே குண்டு வைப்பாராம், அவரே அதை எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா. ராஜா சாரும் கவுண்டர் விட்டார், விஜய் சேதுமே சொன்னார், என்ன சூரிய ஆள் கூப்பிட்டு வந்துறீங்களான்ற மாதிரிலாம் கேட்டார் இல்லையா. ஏன்னா இடங்களில் நீங்கள் ரிவ்யூஸில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சுற்றி அவருடைய பிரசித்தி பெற்ற ஒரு கூட்டம் தான், அதோட ரசிகர்கள் கூட்டம்னு சொல்கிறாங்க, அது எந்த விதமான டவுட்டும் கிடையாதுன்னு வைங்களேன். ஆனால் செந்தில்குமார் சொல்லுவோம், இப்போ இந்த படத்தில் கூட நீங்கள் டக்குன்னு டேரக்டர் பேர் வரலன்னா கூட ஒரு விலங்கு சீரிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிடுவீங்க. சூரியனுடைய பிரில்லியன்ஸே நான் இதுதான் பார்க்குறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடையாளம் பயங்கரமாக இருக்கக்கூடிய இல்லை தன்னை நிலைநிறுத்தி கொண்ட மனிதர்களை டக்குன்னு கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரு, இல்லை அவர் போய் பக்கத்தில் நின்றுறாரு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அச்சிரப்பண்ணன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். நான் வழக்கமாக ஒவ்வொரு வாரமும் தமிழ் சினிமாவில் பொறுத்தவரை பெரிய ஆக்ட்ரஸோட படங்கள் ரிலீஸ் ஆகும், இல்லை நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும். முதல் தடவையாக காமெடியாக இருந்து நடிகர்களாக மாறுறவங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகுது. சந்தானத்தோடைய டிடி நெக்ஸ்ட் லெவல், அப்புறம் சூரியோட மாமன் ஷோ. இந்த 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு கிளாஷ் மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவர் ஒரு பக்கம் காமெடி சேனலில் போய் படத்தை இது பண்ணுறாரு, இவர் ஒரு பக்கம் எமோஷனல் சென்டிமெண்ட்டை கொண்டு போய் படத்தை ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த 2 படங்களோட நிலவரம் இப்போ எப்படி இருக்குது? விட்டா இவங்க 2 பேர் விட்ட கிளாஷ் 2013 சூது கவ்வும் சிவகார்த்திகேயனுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கமும் வந்துச்சு. அந்த டைமில் வரும்போது இவங்க 2 பேர் அடுத்த விஜய், அடுத்த அஜித் இவங்க தான்ன்ற மாதிரியான ஒரு நிலைக்குள்ள அப்படியே கொண்டுட்டு போய் அவங்கள அப்படி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க அந்த உச்சத்தில் தான் இருக்கான்னு வைங்களேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா சூரியும் சந்தானம் தான் அடுத்த பிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்க 2 பேருக்குமான ஒரு கதாநாயகர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூ நிச்சயமாக இருக்காது, எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் இது ஒரு பெரிய கிளாஷா அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கிளாஷ்லாம் கிடையாது. யாரும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க போகிறதுலாம் கிடையாது, இல்லை சுற்றி இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் யாருமே சண்டை போட்டுக்கிற மாதிரியான ஒரு நிலை இல்லை. ஆனால் இவங்க 2 பேருக்குமே ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை கரெக்டாக கேஷ் பண்ணி தான் இந்த படத்தையே செலக்ட் பண்ணி பண்ணுறாங்கிறது தான் தெளிவான யுக்தி. இப்போ மாமன் படத்தில் சூரிய எடுத்துக்கோங்களேன், அவருக்கு பர்சனலாகவே அவருடைய லைஃப் ஸ்டைலு, அவருக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தையே அரவணைச்சு நடக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ். அப்படி இருக்கிற ஒருத்தர் இந்த மாமன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது நமக்கு எந்த மாதிரியான ஒரு கனெக்ட் ஏற்படும், உண்மையிலே அந்த மனுஷன் அப்படி தாங்க, அவர் வாழ்க்கையில் நடந்தது தானே இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று யோசிப்போம் இல்லையா. அந்த யுக்தியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணது சூப்பர். அப்படியே சந்தானத்துக்கிட்ட வந்தீங்க அப்படின்னா, அவருக்கு காமெடி தான், காமெடியில் என்ன கவுண்டரோ அந்த கவுண்டர் தான், அந்த கவுண்டரை தாண்டி ஒரு ஒன்றுமே கிடையாது. ஃபேண்டஸியாக நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போவார், அதில் நம்மளை சிரிக்க வைப்பாருங்கிற இந்த ஒரு இமேஜ், இதையும் பர்ஃபெக்டாக கணக்கு போட்டு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அழகாக இந்த படத்தையும் நடிச்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் 2 படமும் மக்களுக்கிட்ட ஒரு கலவையான ஒரு எதிர்பார்ப்பு இல்லை விமர்சனங்களோடு தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களோட இமேஜை தாண்டாத இந்த கதாபாத்திர தேர்வுங்கிறது சிறப்பு. கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆக முன்னாடி எல்லா படக்குழுலாம் சேர்ந்து படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறது வழக்கம். இந்த படத்துக்கும் அந்த மாதிரி தான் படம் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ரொமோஷன் ஒவ்வொரு ப்ரொமோஷன் தாண்டி அப்பாற்பட்டதாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ சந்தானம் ப்ரொமோஷன் பண்ணுறப்போ இன்டர்வியூலாம் பார்த்துருப்போம். ரீசெண்டாக நான் பார்த்த இன்டர்வியூவில் என்னென்னா, அவர் இதுக்கு முன்னாடி நடித்த காமெடி படங்கள்லாம் கதை கேட்கும்போது அவர் டிசைட் பண்ணிடுவார், இந்த படம் ஓடும், இந்த படம் ஓடாதுங்கிற மாதிரி. அதில் ஒரு குறிப்பிட்ட படங்கள் சொல்லியிருக்காரு. அழகுராஜா படம்லாம் அந்த படத்தோட ஸ்டோரி ஒரு சில சீன்ஸ் சொல்லும் போதே அவர் கணிச்சிட்டாரு, இந்த படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் கேட்டப்போ அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் படத்தோட விமர்சனத்தை ரீசெண்ட் டைமில் நம்ம பார்க்குறப்போ ஓரளவுக்கு வழக்கத்தை விட காமெடியில் கொஞ்சம் பஞ்சங்கிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா சூரியோட படத்தோட ப்ரொமோஷன் பார்த்தா அது ஒரு கட்டத்துக்கு அதுக்கு மேலே போயிடுச்சு. ஏன்னா ரீசெண்டாக பார்த்துருப்போம், அவரோட ரசிகர்கள் அவர் படம் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்காக மண்சோறு சாப்பிட்டதை சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களாம் என் ரசிகர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சார் இது ஒரு இதை க்ரியேட் பண்ணுறதா இருக்குதோ இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த சந்தானம் இந்த படம் ஓடாது இதெல்லாம் நான் கணிக்கிறேன் அப்படின்னு. அந்த இடத்துலேயே அவர் என்ன ஆகிறார் அப்படின்னா, அவர் காமெடியெலாம் நடிக்கிற படங்களில் அவர் கொஞ்சம் தள்ளி இருந்து தான் பார்ப்பார் போல். பார்க்கும்போது நமக்கு தெரியும், எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தீங்கன்னா தப்பு தெரியும். கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணி இந்த படம் ஓடாது, தயவுசெய்து மாற்றுங்கன்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரே தயாரிக்கிற இல்லை அவரே ஹீரோவாக நடிக்கிற படங்களில் அவர் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி உள்ளுக்குள்ளே போய்டுவார் போல இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சீன் பை சீன் அவருக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் காமெடியாக நடித்த படத்தில் இதெல்லாம் ஓடாதுன்னு கணிக்க தெரிஞ்சு அவருக்கு, அவர் ஹீரோவாக நடிக்கிற படங்களில் இதெல்லாம் ஓடாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி கணிக்க தெரியல பார்த்தீங்களா. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கோட்டையை விட்டாருன்றது தான் யதார்த்தமான உண்மை. இதெல்லாம் தாண்டி அவர் ஒன்று சொல்கிறாரு, நான்
என்னுடைய பெருசாக என்னோடய இமேஜ் எல்லாம் மாற்றிக்க மாட்டேன், முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இல்லாமல் என் இமேஜ், என்னுடைய காமெடி, என்னுடைய ஒரு பேட்டர்னுக்குள்ளே என்னென்னலாம் வருதோ அதை நான் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது. அது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நிலை தான். ஏன்னா அவர் வந்துட்டு சபாபதினு கூட ஒரு படம் பண்ணியிருப்பார். அது வந்துட்டு அவருடைய பேட்டர்ன்லேருந்து டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு படம். ஆனால் அவர் நல்லா பண்ணியிருந்தார். அந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்கும். மக்களும் அதை ஏற்றுக்க தான் செஞ்சாங்க, ரசிக்க தான் செஞ்சாங்க. அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதனால் வந்து அவர் இப்படி ஃபிக்ஸ்டாக எதையும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்ட எதையுமே அவர் ஃபாலோ பண்ணதே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஹீரோ ஆனதுக்கப்புறம் இனிமேல் வந்துட்டு நான் வந்து காமெடினாவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சந்தானம் தான் இன்றைக்கி எஸ்டிஆரோட படத்தில் நடிக்கிறார். அந்த படத்தில் வந்துட்டு ஒரு காமெடியன் இல்லை, அவர் வந்துட்டு ஒரு கதையில் வந்துட்டு முக்கியமான ஒரு பங்குன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட யதார்த்தமாக இங்கே எல்லாருமே எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. இப்போ வந்துட்டு சதி லீலாவதின்னு ஒரு படம், அதில் கமல் சார் வந்து ஹீரோ தான். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த படத்தினுடைய காமெடியனே. ஸோ உலகநாயகனே அப்படி தான் இருக்கார் அப்படின்னும் போது மற்ற எந்த நாயகர்களும் அப்படி ஒரு ஃபிக்ஸ்டாக நான் இதை தான் பண்ணுவேன்னு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரஜினிகாந்தை தவிர தமிழ் சினிமாவில் வேறு யாருமே நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு தருணத்தில் மாறி தான் ஆகிறாங்க, அந்த வாக்குறுதியை உடைச்சி தான் ஆகுறாங்க. ஸோ சந்தானமும் இன்னைக்கு கொடுக்குற வந்துட்டு ஒரு வாக்குறுதி இருக்கு இல்லையா, நான் இப்படி தான் நடிப்பேன், அது இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு மாறலாம், இல்லை அவரே கூட உடைக்கலாம். ஆனால் இந்த சூரிய மேட்ரு ஒன்று சொன்னீங்க இல்லையா, இந்த மன்சூர் மேட்ரு, இந்த அவரே குண்டு வைப்பாராம், அவரே அதை எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, நான் அப்படியா கூட இருக்கலாம் இது. ஏன்னா சூரிய வந்துட்டு சூரியகிட்ட ரொம்ப சூப்பராக கவனிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்கல்ல. நான் சொல்கிறது எப்படின்னா, அந்த கஷ்டங்கிறது வந்து நம்ம நார்மலாக ஓரளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்போம், நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு இன்னொரு லைஃப் ஸ்டைலுக்கு போகிறதுங்கிறது வேறு. ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஜீரோவில் இருந்துட்டு ஜீரோலேருந்து ஒருத்தருக்கு மேலே வராங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே எப்போவுமே என்ன தோணும் அப்படின்னா, வந்த இடத்த விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நிலை ஒன்று தோணும். அதுதான் சரியும் கூட. அந்த சரியில் வந்துட்டு சூரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த இடத்துக்கு போனாலும் அவரை சுற்றி ஒரு கூட்டம் அதை தரல வச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு கூட்டம் வந்துட்டு அவர் சேர்த்துக்கிட்டே இருக்கார். அது ஒரு நல்ல விஷயம்னே நீங்கள் பார்க்கலாமே. ஆனால் மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, விமர்சன ரீதியாக பார்க்கும்போது டைல்யூட் ஆகிடுது. ஏன்னா சுற்றி அவர் மக்கள் தான், அவர் கூட்டம் தான், அவர் கொண்டு வர கூட்டம் தாங்கிற மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இப்போது விடுதலையில் கூட வந்துட்டு அந்த ஆடியோ லான்ச்லாம் பார்க்கும்போது சூரிய வரும்போது ஏன்னு கை தட்டிகிட்டே இருக்காங்க, டக்குன்னு விட்டு கை தட்டுறாங்கன்னும் போது ராஜா சாரும் கவுண்டர் விட்டார். விஜய் சேதுமே சொன்னார், என்ன சூரிய ஆள் கூப்பிட்டு வந்துறீங்களான்ற மாதிரிலாம் கேட்டார் இல்லையா. ஏன்னா இயற்கையாகவே அவர் போகிற இடத்துக்கு ஒரு கூட்டம் போகுது. ஆல்மோஸ்ட் விஜய் பண்ணுற சேட்டை அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுதான் உண்மை. விஜய்க்கு வந்துட்டு அது நேச்சுரலாக ஆர்கானிக்காக நடக்குது, சூரியக்கு வந்துட்டு அது ஆர்கானிக்காக கூட இருக்கலாம். பட் மேட்டர் என்ன அப்படின்னா, அது வந்து நம்ம அண்ணன் போகிறாரு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் மேனேஜர் எல்லாத்தோன்னு சொல்லும்போது ஒரு 500 பேர் எல்லா இடத்துக்கும் வந்துடுறாங்க. இந்த படத்துலேயும் நிறைய இடங்களில் நீங்கள் ரிவ்யூஸில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சுற்றி அவருடைய பிரசித்தி பெற்ற ஒரு கூட்டம் தான், அது அவரோட ரசிகர்கள் கூட்டம்னு சொல்கிறாங்க, அது எந்த விதமான டவுட்டும் கிடையாதுன்னு வைங்களேன். ஆனால் அவர் ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்காக ஒரு சிரத்தை எடுத்துக்கிறாரு. இதை நம்ம வந்துட்டு தப்பாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ அஜித் மாதிரியான நாட்கள் ப்ரொமோஷனுக்கு வர்றதில்லை, ஒரு நல்ல படம் வந்துட்டு அதுவாக ஓடணும்லாம் வந்து டைலாக் பேசுகிற இந்த காலத்தில் சூரிய வந்துட்டு இது நல்ல படமோ கெட்ட படமோ நான் ஓட வைக்கிறதுக்கு ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுவேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஜிகர் தண்டால் அந்த அசால்ட் குமார் மாதிரி தான், அந்த குமாரா அந்த படத்துக்கு கூட்டம் திரட்டுற மாதிரி தான் சூரிய வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா படத்துக்கும் திரட்டுறாரு. அதுக்குன்னு அந்தளவுக்கு ஒரு நடிகரான்னு சொல்ல, ஒரு சிறந்த நடிகர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அந்த படம் ஜெயிச்சே ஆகணும், அந்த இப்போ வச்சு நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இன்னொரு படத்துக்கு போகணுங்கிற இந்த ஒரு தீவிரம் இருக்கு இல்லையா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மற்ற எல்லா நடிகர்களை விட சூரிக்கு ஜாஸ்தியாக இருக்குது, சந்தானத்தை விட ஜாஸ்தியாக இருக்குது. உண்மையிலே இந்த படத்தில் சந்தானத்தை ப்ரொமோட் பண்ணி அவர் பண்ணுறதை விட உண்மையிலே சூரிய ஜாஸ்தியாக தான் பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு சூரியக்கிட்ட வந்துட்டு ப்ரொமோஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சூரிய அடிச்சிக்கவே முடியாது, தெளிவாக இருக்கார், பயங்கரமாக தெளிவாக இருக்கார், இறங்கி வேலை செய்கிறாருங்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் ஒன்றா தான் இந்த மன்சூரையும் நான் பார்க்குறேன். உண்மையிலே அவங்க மன்சூர் நேச்சுரலாக கூட சாப்பிட்ருக்கலாம், பட் ஆனால் டக்குன்னு உடனே ஒரு வந்தார் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அந்த மன்சூர் சாப்பிட்டது கூட பெருசாக யாருக்கும் தெரில. ஒரு 4 பேர் பார்த்துட்டு இவர் சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லாரும் தேடி பார்த்து அப்படி என்ன மன்சூர் சாப்பிட்டாங்க யார் இதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்து தான் அந்த மன்சூர் வீடியோவே நம்ம தேடி பார்க்குறோம். ஏன்னா அது வரைக்கும் உண்மையிலே யாருக்கும் தெரியல, அது பாட்டு அப்படியே சைலண்டாக போயிடுச்சு. இவரே உடனே வந்து மன்சூர்லாம் சாப்பிடக்கூடாது, இப்போலாம் சாப்பிட்டீங்கன்னா ரசிகர்களே இல்லைன்னா உடனே மன்சூர் சாப்பிட்ற அளவுக்கு படம் என்ன இருக்குது, வா மாமனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கூட்டம் அந்த வந்துட்டு ஈவினிங் ஷோக்கு போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இதை ஒரு தெரிஞ்சு பண்ணுறாரோ தெரியாமல் பண்ணுறோம், என்னை பொறுத்தவரைக்கும் அவர் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. ஆனால் தெரிஞ்சு பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்சு அவர் செய்கிற வேலைக்கும் அவர் பண்ணுற படத்துக்கும் விசுவாசமாக இருக்கிறாரு. அந்த படத்தை ஜெயிச்சாகணும், அந்த தயாரிப்பாளருக்கு போட்ட காசு வரணுங்கிற அந்த ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா, அந்த விசுவாசத்துக்கு இவர் என்ன பண்ணாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட சூரி இப்போ காமெடியில் இருந்துட்டு ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்தே சந்தானம் வந்து ரொம்ப காலமாகவே கிட்டத்தட்ட காமெடியிலேருந்து ஹீரோவாக நடிச்சுட்டு வராரு. ஆனால் இவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலுமே சந்தானத்தோட 1-2 படங்கள் தான் நம்ம மனசில் பதிகிற மாதிரி இருக்குது. ஆனால் சூரி அதையே பீட் பண்ணி கிட்டத்தட்ட நான் 2-3 படம் தான் நடிக்கிறேன், 2-3 படத்துலேயே நான் கிட்டத்தட்ட சந்தானத்தை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி நடிப்பில் வந்து தெளிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் ரசிகர்களுமே என்ன நீங்கள் வந்து
நடிகராக இருந்துட்டு காமெடிக்கு மறுபடியும் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சந்தானத்தையும், இவர் நீ காமெடியெலாம் வேண்டாம் நீங்கள் நடிக்கையே வாங்குங்கிற மாதிரி சூரியன் சொல்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ எனக்கு நிறைய கதை வருது, என்னோட சின்ன சின்ன டேரக்டர்ஸ் கதை கொண்டு வரப்போ அதில் எல்லா மோஸ்ட்லி 10 ஒரு 5 கதை கிட்ட சூரியனுக்காக தான் கொண்டு வர கதையாக இருக்குது. கிட்டத்தட்ட அவருக்குமே பட வாய்ப்பு வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ நீங்கள் வந்துட்டு சந்தானத்தை இத்தனை படங்களாக நீங்கள் ஹீரோவை பார்த்துறீங்களே, அவரோட ஒர்க் பண்ண ஒரு டேரக்டரோட பேர் சொல்லுங்கள். எதுவுமே நிற்காது, ஞாபகமே வராது. ஆனால் சூரிய யார் எந்த டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வெற்றிமாறன் டைரக்ஷன், அப்புறம் வந்து கருடன் படத்தில் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், வெற்றிமாறன் சொல்லுவோம், துரை செந்தில்குமார் சொல்லுவோம். இப்போ இந்த படத்தில் கூட நீங்கள் டக்குன்னு டேரக்டர் பேர் வரலன்னா கூட ஒரு விலங்கு சீரிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிடுவீங்க. சூரியனுடைய பிரில்லியன்ஸே நான் இதுதான் பார்க்குறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடையாளம் பயங்கரமாக இருக்கக்கூடிய இல்லை தன்னை நிலைநிறுத்தி கொண்ட மனிதர்களை டக்குன்னு கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரு, இல்லை அவர் போய் பக்கத்தில் நின்றுறாரு. அண்ணா நான் தானே நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நிலை. ஏன்னா அவருடைய அறிமுகமே வெற்றிமாறனை கொண்டு நடந்ததுங்கிறது வந்துட்டு அவருக்கு அதை விட ஒரு சிறந்த அறிமுகம் எந்த நடிகனுக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வெற்றிமாறன் மாதிரியான ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி, ஒரு நடிகரை கூப்பிட்டு வந்து, அதுவும் ஒரு காமெடி நடிகரை கூப்பிட்டு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்து விஜய் சேதுபதியோட இருக்கிற மாதிரியான ஒரு நிலையிலையும் ராஜா சாருடைய மியூசிக்லேயும் ஒரு வேலை வாங்குறாரு அப்படின்னா அது கனவு. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் அது கனவு. அந்த கனவு வந்துட்டு நடக்குது அப்படின்னும் போது அப்போது சூரிய வந்துட்டு ஒரு நடிகனாக அடையாளப்படுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஏன்னா அவர் ஒர்க் பண்ண ஆட்கள் அப்படி. அதை தாண்டி வந்துட்டு துரை செந்தில்குமாரில் அந்த கருடன் படமும் அவருடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சசிகுமாரோட இருந்ததாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சூரிய நீங்கள் மறக்கவே முடியாதுங்கிற அந்த ஒரு பிரில்லியன்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த படத்தில் கூட நீங்கள் டக்குன்னு ஏதாவது யோசிச்சிங்கன்னா விலங்கு படம் எடுத்தவர் இந்த படத்தை எடுத்து உங்களுக்கு டக்குன்னு அது மைண்டில் வந்துடும் இல்லையா. அவர் இதை பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை நோட் பண்ணி இப்படி ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திறமையான மனிதரோட நாம் அசோசியேட் ஆகணும் அப்படின்னு சூரி தெளிவாக இருக்கார். சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம வளர்த்து விடணும். நாம் கூட இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய ரெஃபரன்ஸில் இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்களுடைய ரெஃபரன்ஸில் இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்க. இவங்களுக்குன்னு பெரிய அடையாளம் இல்லை, இவங்களுக்கு அடையாளமே சந்தானம் தான். அப்போது நான் வந்துட்டு இவங்களை இப்படி பயன்படுத்தி இவங்களை வளர்த்தி விடுறேன் அப்படிங்கிறது அவருடைய மென்டாலிட்டியாக இருக்குது. அது சரி தவறுகள்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா சந்தானமே டைலூட் ஆகிடுவார். எத்தனை வருஷம் தான் நீங்கள் சந்தானத்துக்காகவே ஒரு விஷயத்தை செய்வீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ அப்படின்னும் போது சந்தானமும் கொஞ்சம் அப்பப்போ வெளியில் சில பேரோட ஒர்க் பண்ணி, இப்போ செல்வராகவனோட சந்தானம் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அந்த படம் வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், சந்தானத்தை வந்து நம்ம டக்குன்னு வந்துட்டு கேட்கும்போது ஒரு செல்வராகவன் படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ளேவர் வரும். மன்னவன் வந்தானே, ஆமாம், அது வந்துட்டு நடந்துருந்துச்சுன்னா அது எந்நேரம் வந்துட்டு சந்தானத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை வந்துட்டு சந்தானம் கவனம் செலுத்தணும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கவனமாக தான் இப்போ எஸ்டிஆர் படத்தையே அவர் பண்ணுறாரு. இல்லைனா அவர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கான காரணம், இப்போ அஜித்தோட படம் விக்னேஸ்வரன் அஜித் பண்ணுற படத்தில் கூட சந்தானம் முக்கிய ரோலில் நடிக்கிறதா தான் இருந்தது. ஏன்னா அவர் அப்போவே ப்ரிப்பேர் ஆகிட்டார். என்ன சொல்லுவோம் நம்ம டக்குன்னு, சந்தானம் வந்துட்டு செகண்ட் ஹீரோ மாதிரி நடிச்சாருப்பா அந்த படத்தில், விக்னேஸ்வரன் படம் அஜித் படத்தில் நடிச்சாருன்ற இந்த ஒரு பேர் இருக்கு இல்லையா, இது வேணும். ஏன்னா தன்னிச்சையாக உங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் பல வருஷம் ஓட்டவே முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்தியாவினுடைய ஆக சிறந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அதை பண்ணுறது கிடையாது. அவர் எத்தனை புதுமுக இயக்குநர்களோட பயணிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுங்க பார்ப்போம். அவர் உச்சத்தை தொட்டதுக்கப்புறம் யாருமே கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட ரஜினிகாந்தாலேயே ஒரு வெற்றி பெற்ற ஒரு இயக்குனரோட தான் பயணிக்க முடியும். இதுதான் உண்மை. அப்படின்னும் போது இப்போ சந்தானம்லாம் எங்கே யோசிக்கணும் இல்லையா, அது சந்தானத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் இப்போ இருக்கக்கூடிய அவருடைய நிலையில் அவருடைய கமிட்மெண்ட்ஸில் வந்துட்டு எப்படி எஸ்டிஆர் வந்துட்டு சந்தானத்துக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரோ அதேமாரி நான் ஒரு 100 சந்தானத்தை உருவாக்குறதுக்கான வேலையை நான் பண்ணுறேன். இயக்குனரில் ஒரு 2 பேர் வரட்டும், காமெடியில் 2 பேர் வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணுறாரு. அது சிறப்பு தான். ஆனால் அந்த சிறப்பாக அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ பெரிய பெரிய இயக்குனர்கள், ஒரு பெரிய பெரிய ஹீரோஸோட ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் சந்தானம், நான் பார்த்துருக்க சந்தானம் எப்படி இருக்காருன்னா, இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஜயகாந்த் மாதிரி இருக்கார். விஜயகாந்த் வந்து அன்றைக்கி எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் ஆஃபீஸ் போனால் யார் வேணாலும் சாப்பிட்லாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் வைங்களேன். இதெல்லாம் தாண்டி அவரை சுற்றி ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் அப்படியே வளர்த்து விட்டுக்கிட்டே இருப்பார், படம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த டீம் தான் அவருக்கு மிகப்பெரிய பக்கபலம். விஜயகாந்த் தான் அந்த டீமுக்கே பக்கபலம். அந்த ஒரு மனிதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் சந்தானம் வந்துட்டு ஒரு குட்டி விஜயகாந்த் மாதிரி தான் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் கொண்டுட்டு வராரு, முகம் தெரியாத மனிதர்களை வெளியில் காட்டுறாரு, வெளியில் கொண்டுட்டு வராரு. இப்போ இந்த மேடையில் கூட வந்துட்டு 2 பேர் வசனம் எழுதுனவங்களை கூப்பிட்டு வந்து என்னோட 6 நண்பர் ரொம்ப வருஷமே கூட ட்ராவல் பண்ணுறான்னு சொல்லி மேடை ஏற்றுறாரு. இதெல்லாம் சந்தானத்தினுடைய ரொம்ப அழகான ஒரு பண்பு. ஆனால் அப்பப்போ அவரை விட ஒரு உயர்ந்த அப்படின்னு ஒரு பார்ப்போம் இல்லையா. இப்போ சந்தானம் விஜய் படத்தில் நடிக்கிறாரு, இல்லை அஜித் படத்தில் நடிக்கிறாருன்னா நிச்சயமாக அந்த படம் விஜய்க்காக தான், அஜித்காக தான், சந்தானத்துக்காக இல்லை. அப்படி ஒரு சில படங்கள், ஒரு சில இயக்குநர்களோட பயணம் அப்படிங்கிறது சந்தானம் செஞ்சாருன்னு வைங்களேன், அவர் நிச்சயமாக வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துடுவார். இந்த பண்பு சூரியகிட்ட கிடையாது. அவர் பர்சனலாக சுற்றி இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கலாம், நிறைய வேலைகள் பண்ணலாம், எல்லாம் பண்ணலான்னா கூட அங்கீகாரம் என்பது சூரியை சுற்றி மட்டுமே இருக்கணுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். அதனால தான் அவருக்கு இன்னும் வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே ஜோராக கையை தட்டுங்க.
அப்போ இது கை தட்டுறதுக்கு இல்லை, கிட்டத்தட்ட நம்ம சந்தான சூரிய பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். மூணாவதாக ஒருத்தர் வராரு, யோகி பாபு. ஜோரா கையை தட்டுங்கன்னு ஒரு படம் மூலமாக என்ட்ரி கொடுத்துட்றாரு. அப்படி ஒரு படம் வந்திருக்கா? ஆமாம், படம். ஏன்னா அந்த அளவுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அந்த படத்தை. ஏன்னா நானும் வரேங்கிற மாதிரி ஜோரா கையை தட்டுங்கன்னு படத்தையும் உள்ளே கொண்டு வராரு. ஸோ நீங்கள் 2 பேரும் ரிவார்டுக்காக படம் பண்ணுறீங்க, நான் அவார்டுக்காக படம் பண்ணுற மாதிரி மண்டேலா படம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு அவார்டு வாங்குற அளவுக்கு படத்தை அவரோட நடிப்பை வெளிப்படுத்தி அவார்டு வாங்குற அளவுக்கு போயிட்டாரு. ஸோ அவரோட படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த படத்தை பற்றி யாருமே அவ்வளோவா பேசுறது இல்லை. இல்லை, அது பேசுவதற்கான சாத்தியங்களே இல்லை. ஏன்னா ப்ரொமோஷன் பெருசாக பண்ணல. அப்படி ஒரு படம் வந்ததுன்னு யாருக்குமே தெரியல. மீடியாக்குள்ளே இருக்க நிறைய பேருக்கு அந்த படத்தை பற்றி தெரியலங்கிற இந்த ஒரு நிலை. இதெல்லாம் தாண்டி யோகி பாபுனுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இன்றைய தேதியில் சந்தானமும் சூரியும் காமெடி பண்ணாத அந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரே காமெடியன் யோகி பாபு தான். ஆனால் அவர் பண்ணுற சேட்டையே என்னென்னா, தவறான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, எல்லா படத்துக்கும் கால் ஷீட் கொடுத்து எங்கெங்கேயோ போகிறாரு. ஆனால் உண்மையிலேயே சாலிடாக ஹிட் ஆகிற படத்தில் அவர் ஃபுல்லாக இருக்க மாட்டுறாரு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம், அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகாக இருந்தது, அவர் வர சீன்லாம் காமெடியாக இருக்குது. ஆனால் அந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரணும்னு நினச்சா வந்திருக்கலாம், டேட்ஸ் இருந்திருக்காது, இல்லை ஏதாவது ஒரு குழப்பம் நடந்திருக்கும். இந்த மாதிரி தரமான படங்களுக்கு அதிகமாக டேட்ஸை கொடுத்து நின்றா தான் ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பண்ண படங்களே உங்களை திருப்பி கை கொடுத்து தூக்கும். நீங்கள் உதவிக்காக ஒரு 10 படம், காசுக்காக ஒரு 10 படம்னு சொல்லி இப்படி எல்லா படமும் ஒரு 10 வருஷம் பண்ணணும் வைங்களேன், சுற்றி பார்த்தோன்னா ஒரு 20-30 குப்பை படம் தான் இருக்குமே தவிர்த்து நல்ல படமே நம்ம கையில் இருக்காது. இன்றைக்கி தேதியில் யோகி பாபுனுடைய நிலை என்னவாக இருக்குன்னா அப்படி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அவர் எல்லா படத்தையும் பண்ணுறாரு. ஆனால் கடைசியாக நீங்கள் டக்குன்னு யோகி பாபு படம் நீங்கள் ஞாபகப்படுத்தி ஒரு காமெடி படம் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். டூரிஸ்ட் ஃபேமிலி விட்டுருங்க, அது இப்போ அண்மையில் வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு யோகி பாபுனுடைய படம் டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் ஏதாவது ஸ்ட்ரைக்காக தான் பாருங்கள். காமெடின்னு சர்க்கார் பிகில். சர்க்கார் பிகில். இப்போ அவரே சர்க்கார் அமைக்க அந்த வெளில போயிட்டார். இன்னும் நம்ம சர்க்கார் பிகில்னே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? ஏன்னா அது மைண்டில் நிற்க மாட்டேங்குதுங்கிறது தான் என் சிக்கல். அவர் நிறைய படங்கள் இப்போ ஒரு டைமில் வந்துட்டு கவுண்டமணியோ வடிவேலுவோ ஃபீல்டில் இருக்கும்போது எந்த படத்தை தொட்டாலும் அவங்க இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அவங்க அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. நாம் வந்துட்டு அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். இவங்க எங்கேன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு யோகி பாபுனுடைய மைனஸ். அது அவங்கள சுற்றி இருக்கவங்க பண்ணுறாங்களா இல்லை அவரே தெரியாமல் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதனால தான் அவர் படங்கள் வர்றதே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம்னு பேசுகிறோம். மார்க்கெட்டுக்குள்ளே அவருக்கு டிமாண்ட் இருக்குது, மக்களுக்குள்ளே டிமாண்ட் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது உண்மையிலே இல்லை. அதை வந்துட்டு அவரை பார்க்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவர் வந்தால் சிரிப்பு வரமாட்டேங்குது பழைய மாதிரிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது மக்களுக்கு. அதை உடைக்கணும். அவர் அதை உடச்சி நான் வந்தனாலே ஒரு காமெடி நடக்கும், இல்லைனா வந்துட்டு ஒரு கர்ணன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், கர்ணன் படத்தில் ஒரு பண்ண கேரக்டர் மாதிரி, இல்லை மண்டேலா மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு படங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நாம் வந்துட்டு அவரை ரசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் அதை பண்ண மாட்டாரு. உதவிங்கிற பேரில் ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஒரு படம் பண்ணுறாரா, இது என்ன கான்செப்ட்னு நமக்கு தெரியல. நிறைய பேர் தெரியாத இல்லை சில பேப்பர்லலாம் வரும், வருஷத்தில் வந்துட்டு 200 படம் 300 படம் வந்துச்சுன்னு சொல்லி அதில் சில பேப்பரில் வந்துட்டு போஸ்டர்ஸ்லாம் வரும். அந்த படத்தை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படி எல்லா படத்தினுடைய போஸ்டர்லேயும் யோகி பாபு மூஞ்சி வருது. இவர் என்னைக்கு இதை நடிச்சார், என்னைக்கு பண்ணார், என்னன்னே தெரியல. அப்படிப்பட்ட படங்களெல்லாம் தவிர்த்துட்டு சாலிடாக கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு 5 படம் 6 படம் பண்ணால் கூட நறுக்குன்னு பண்ணார் அப்படின்னா யோகி பாபு வெளியில் அழகாக தெரிவார். கிட்டத்தட்ட கதை நாயகனாக என்ட்ரியான சூரிய பற்றியும் கவுண்டருக்கு நிறைய கொடுத்து கதையோட முக்கியமான நாயகனாக மாறின சந்தானத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.